அவர் உத்தரவு போட்டும் கூட காவல்துறை அதிகாரிகளும் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணங்காட்டி தான் அவர் தப்பிச்சு போறது முயற்சி பண்ணிருக்காரு. அப்புறம் கேட்டா கழிவறைக்கு போயிருந்தேன்னு சொல்றாரு. உத்தரவை வந்து அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருக்கரும் உண்டு. ஸ்டேஷனுக்குள்ள வந்தீங்கன்னா 4 அப்புன்னு வச்சுங்க. அதான் பேசாங்கிறதுக்காக. அது தப்பது. அது சட்டவிரோதமானது. மனித உரிமை மீறல் அது. உயர் அதிகாரியே பண்றாங்களா? அப்படிங்கிறதுனால வரக்கூடிய இது சட்டத்தின் முன்னால யாரா இருந்தாலும் சமம் தான். ஹூவர் இட் மே பி. டிஎஸ்பி வாகனத்துல கதவை கூட சாத்தாம ஆரன் சைரன்லாம் போட்டுட்டு வேகமா போயிட்டு ஒரு மாஸ் காட்டுறதெல்லாம் அது எப்படி நீங்க அதெல்லாம் தனி மனித சாகசம். அதெல்லாம் வந்து சினிமாவுக்கு வேணா உதவும். முன்னுதாரணமா இருக்க வேண்டிய காவல்துறை அதிகாரி அப்படி பண்ணா சட்டத்தை நீ ஒத்துக்கிட்டு வந்து நீ நிரூபிச்சு காமிக்கணும் எப்பயுமே. அதை விட்டு தப்பிச்சு போக பார்த்தோம்னா அது காமன் மேனுக்கு உங்களுக்கு ஒத்து வராது. காவல்துறை காக்கி சட்டை போட்டாங்கன்னா என்ன வேணா செய்யலாமா? காக்கி சட்டை போட்டனாலே நம்ம முதல்வர் கருணாநிதி அவர்களை வந்து அந்த கட்டத்துல தூக்கி போனாலும் நாம ஏத்துக்குமா? நம்ம ஒரு புதியவர், ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருந்தவர். நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த வழக்கறிஞர் ஐயா பாப்பா மோகன் நம்மோடு இருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். நேற்று ஒரு சம்பவம் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது. குறிப்பா வந்து காஞ்சிபுரம் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு. இந்த காஞ்சிபுரம் வாலாஜாபாத் தாலுகால இருக்கக்கூடிய இந்த பூசிவாக்கம் முருகன் என்பவர் ஒரு பேக்கரி வச்சு நடத்திருக்காரு. அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு வழக்கு பதிவாயிட்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்கலன்னு முறையிடுறாங்க. இந்த இடத்துல அதை விசாரணை செஞ்ச அந்த டிஎஸ்பி சங்கர் கணேஷ் மீது வந்து உடனடியா கைது செய்யணும். நீங்க முறையா வந்து இந்த வழக்கை விசாரிக்கல. நாங்க கூப்பிட்டோம், நீங்க வந்து சரியா செய்யலைங்க அப்படின்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நேத்து நடந்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு மிக முக்கியமான விஷயம். இந்தியாவிலேயே எனக்கு தெரிய 2வது முறையாக இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்துடைய ஆன்மாவை வந்து உயிர்ப்பித்திருக்கக்கூடிய ஒன்றாக நான் பார்க்கிறேன். சில நடைமுறைகள்ல மட்டும்தான் சில வந்து விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா மிக முக்கியமானது வந்து அந்த நீதிமன்றம் வந்து சிறப்பு நீதிமன்றம். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடிகள் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 திருத்தப்பட்ட 2015 அந்த சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்டிருக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் அது. தாழ்த்தப்பட்டோர் மீதும் பழங்குடி மக்கள் மீதான வன்முறை இருக்கலங்க, அந்த வன்முறையை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் தான் சிறப்பு நீதிமன்றம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தை வந்து சிறப்பு நீதிமன்றமா அங்கீகரிச்சிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டில் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் கோர்ட் வந்தாச்சு. ஆனா காஞ்சிபுரத்துல வந்து அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் கோர்ட் இல்லாத காரணத்தினால மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றமே சிறப்பு நீதிமன்றமா செயல்பட்டு இருக்கிறது. இட்ஸ் அ பர்சனா டெசிக்னேட்டான்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில தான் இந்த வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்கிற போது இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பதே ஒரு பிரிவென்டிவ் ஆக்ட், முன்கூட்டியே தடுக்கிற சட்டம் அது, வருமுன் காக்கிற சட்டம் அது. ஏன்னா இந்த நாட்டுல வந்து காலங்காலமாக ஒடுக்கப்பட்டு கிடக்கிற தலித் மக்கள், பழங்குடி மக்கள் வந்து அவர்கள் தன்னுடைய உரிமைகளை பெறுவதற்காக பொதுவெளிக்கு வருகிற போது அவங்க கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்க வராங்க, அவளை படிக்க வராங்க, வேலை வாய்ப்பு போறாங்க போது ஆதிக்க சக்திகள் வந்து அதை தடுக்க முயற்சி பண்றாங்க. அதுதான் வன்கொடுமைன்னு சொல்றோம். அஃபென்ஸ் சொல்றது மற்ற இடத்துல, இங்க வன்கொடுமைன்னு சொல்றோம். அந்த வன்கொடுமையை தடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து முதல்ல காவல்துறைக்கு தான் இருக்குது. அப்படி தடுக்காவிட்டால் அது நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டால் சிறப்பு நீதிமன்றம் செயல்படுத்த வேண்டும். எனக்கு தெரிய இந்தியாவிலேயே முதன்முறையாக, அதாவது தென்காசியில இது நடந்தது. தென்காசியில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு பெட்டி கடையில வந்து தலித் பையன் போய் மிட்டாய் கேட்கறான். அந்த சாதாரண பெட்டி கடைக்காரன் வந்து ஜாதியில கட்டுப்பாடு போட்டாங்க, தலித் மக்களுக்கு எந்த பொருளும் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டான்னு சொல்லி ஒரு சோசியல் பாய்காட் பண்றாங்க. அந்த செய்தி வந்து சமூக ஊடகத்துல வெளிவருது. அப்ப அஸ்ரா கர்க்னு சொல்லக்கூடிய டிஐஜி அங்க இருந்தாரு. அவரு வந்து இது விஷயமா கேட்க போகதான் எங்க மாதிரி இருக்கிற நம்ம மனித உரிமை ஆர்வலர்களை கேட்கும் போது நாங்க செக்ஷன் 10 பத்தி சொன்னோம். நீங்க வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல 10வது பிரிவு இருக்குது. ஆதிக்க சக்திகளுக்கு சாதகமாக ஆதிக்க சக்திகளாக இருக்கக்கூடியவர்கள் தலித் மக்களுக்கு இடையூறாகவும் ஆபத்தாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அந்த நபர்களை முன்கூட்டியே அவர்களை வந்து அந்த ஊரை விட்டு வெளியே தள்ளி வைக்க முடியும். மறு உத்தரவு வரைக்கும் அவங்களை வந்து சொத்துக்களை பறிமுதல் பண்ணலாம், அவங்க ஆயுதங்களை பறிமுதல் பெறலாம். ஏன்னா அப்பதான் அவங்க அந்த இடத்துல வன்கொடுமை தடுக்க முடியும். அந்த உத்தரவை வந்து சுதிர்னு சொல்லக்கூடிய டிஎஸ்பி போட்டு திருநெல்வேலியில இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தாங்க. அதற்கு பின்னால இந்த மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம், சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்குல வந்து ஒரு தலித்தாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது பழங்குடியா இருக்கக்கூடியவங்க, அவங்க படிக்க தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் காவல் நிலையத்துல போய் வாய்மொழியாக புகார் கொடுத்தாலே அதை பதிவு செய்து படித்து காட்டி கையெழுத்து வாங்கி எஃப்ஐஆர் போடணும். அப்படி போடாவிட்டா அது வந்து நெக்லெக்ட் ஆஃப் டியூட்டி, தன்னுடைய கடமையிலிருந்து தவறுதலாகிறது.
அது வன்கொடுமை தடுப்பு சட்டத்துடைய பிரிவு 4 பிரகாரம் இப்ப திருத்தப்பட்டிருக்கிற பிரிவு 4 பிரிவு 2 ஏ பிரகாரம் 6 மாதம் தண்டிக்கக்கூடிய குற்றம். இதே போலத்தான் இப்ப அந்த வந்து வாலாஜாபாத் நடந்துக்கிற செய்தியில வந்து எஃப்ஐஆர் போட்டும் கூட ஒரு படிக்க தெரியாத ஒரு தலித் பெண் கொடுத்திருக்கிற புகாரின் பேர்ல எஃப்ஐஆர் போட்ட பிறகும் கூட நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த காவல்துறை மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அவருடைய கடமை செய்யல. அது மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய அந்த வந்து அக்யூஸ்ட வந்து அரெஸ்ட் பண்ணல. அந்த அக்யூஸ்ட் பூரா அந்த பாதிக்கப்பட்டவருக்கு மிகப்பெரிய இடையூறா இருந்து அவரே விலைக்கு வாங்க முயற்சி பண்றாங்க. ஆகவே அவர் என்ன பண்ணாருன்னா, சட்டப்படி அந்த யாரெல்லாம் தலித் மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கார்களோ அவர்களை ஊற விட்டு அப்புறப்படுத்துறதுக்காக செக்ஷன் 10ன்னு ஒன்று இருக்கு. இதுல வந்து மிக முக்கியமான பிரிவு. இதுவரைக்கும் இந்தியாவில் இதை பயன்படுத்துன்னு சொல்லி நாங்கெல்லாம் பல்லாண்டுகள் போராடிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த சட்டத்தை வந்து இன்னைக்கு இந்த மாவட்ட முதன்மை நீதிபதி ஒரு உண்மையிலேயே வந்து அதை வந்து ஆழமாக பரிசீலனை செய்து அந்த உத்தரவு போட்டிருக்காரு. நான் இந்த இடத்துல படிச்சுப்பட்டு காமிச்சிடறேன். ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டுக்கு பல பேருக்கு உதவும். சாப்டர் 3ல வந்து எக்ஸ்டர்ன்மெண்ட்ங்கிறதுல ரிமூவல் ஆஃப் அ பர்சன் லைக்லி டு கமிட் அஃபென்ஸ் வேற ஸ்பெஷல் கோர்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் upon a complaint or a police report that a person is likely to commit any offense under the chapter 2 of this act in any area included in the scheduled area or tribal area as referred to article 244 of the Indian Constitution of the section 2 of section 221. It may by order in writing direct such a person to remove himself beyond the limits of such area by such a route and within such time as may be specified in the order, and not to return to that area from which he was directed to remove itself for such a period not exceeding 3 years as may be specified by the order. அப்படின்னு சொல்லி 10 அந்த பிரிவை வந்து பயன்படுத்துவதற்கு மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளருக்கு உரிமை இருக்குது. அவரே வந்து உத்தரவாங்கி பண்ணலாம். அவர் பண்ணாவிட்டால் இந்த விஷயத்தை வந்து மாவட்ட சிறப்பு நீதிமன்றத்துக்கு கொண்டு வருகிற போது அவர் உத்தரவு போடலாம். அப்படி உத்தரவு போட்டும் கூட அதை அமல்படுத்தாம அந்த மாவட்ட இந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் 10வது பிரிவு உத்தரவு போட்டு கூட அவங்க அந்த அக்யூஸ்ட வாலாஜாபாத்ல இருந்து அப்புறப்படுத்தாம கைது பண்ணாம பாதிக்கப்பட்டவரையே அந்த பக்கம் வந்து சேர்க்க வச்சுட்டாங்க. ஏன்னா பல வழக்குகள் வந்து போறதுக்கே காரணம் என்னன்னா அந்த பாதிக்கப்பட்டவருடைய ஏழ்மை, அறியாமை, சமூகத்துடைய ஒடுக்குமுறை, ஆதிக்கம் வந்து பயந்துருவாங்க. அப்ப அப்படி பண்ணங்காட்டி தான் அது தெரிஞ்சு அவங்க கம்ப்ளைண்ட் ஆவாங்க. அது மட்டும் இவங்க மேலே கேஸ் போட்டுருக்கான், பாதிக்கப்பட்டவர் மேலேயே. அதனாலதான் அவர் வந்து தெளிவா போட்டிருக்காரு. It is pertinent to note that the Superintendent of Police, Mr. Shanmugam, so far he has not reviewed the order of this court and also not mentioned the case which was registered on 28/2025. That too after delay of 27 days. Further, after 28/2025 till date, these two persons may simply escape under the clutches of law under force of clause 2 of the rider clause ன்னு சொல்லி அவர் தெளிவா சொல்லிருக்காரு. அது பாருங்க சொல்றாரு பாருங்க. It seemed that செய்தக்க செய்யாமை exhibits that he is willfully neglecting the duties required to be performed under this act. Therefore, he is neglecting to do his duty as required under section 4 of the act. Therefore, his negligence is too willful negligence comes under the purview of section 4 subclause 2G of the act. It is pertinent to note that the Superintendent of Police, Mr. K. Shanmugam also, இவர் மட்டுமல்ல அவரை சேர்த்து சொல்றாரு. இது வந்து ஏதோ போற போக்க ஒரு ஆர்டர் போடல. ஆனா வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த 4ல வந்து இன்வோக் பண்ற போது காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய தவறுகைக்காக அப்படி செய்கிற போது அந்த பிரைமா ஃபேசி கேஸ் இருக்காங்கிறதுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் என்கொயரிக்கு அனுப்பணும்னு போட்டு 6ல சொல்றாங்க. இந்த ப்ரொவிஷன்ல வந்து ஒரு 6க்கு வந்து ப்ரொவிஷனல் செக்ஷன் வந்து provided that the charges in this regard against a public servant shall be booked on the recommendation of an administrative inquiry ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷனல் கிளாஸ் விதினா விதிவிலக்கு இருக்கிற மாதிரி. அதுல என்ன சொல்றாங்கன்னா நான் 3வது படிச்சு காமிச்சிடுறேன். 4 பிரிவு 3. The cognizance in respect of any delicts of duty referred to in subsection 2 by a public servant shall be taken by the special court or the exclusive special court and shall give a direction for a penal proceedings against such a public servant அப்படிங்கிறாங்க. இப்ப இவர் வந்து இந்த மாதிரி தவறுகை செய்திருக்கிறாருங்கிறத பிரைமா ஃபேசி ப்ரூவ் பண்ண. ஏன்னா பப்ளிக் சர்வெண்ட் அவரு. அப்ப பப்ளிக் சர்வெண்ட்டை வந்து அனாவசியமா தேவையில்லாம கேஸ் இழுத்து கூடாங்கிறதுக்காக தான் வச்சிருக்காங்க. இங்க அப்படி இல்லை. அவருக்கே தெரியுது, சிறப்பு நீதிமன்ற நடுவருக்கே இவர் வந்து திட்டமிட்டு அந்த எத்தனை நாட்கள் மொத்தம் 27 நாட்கள் கழித்தும் கூட அதுல வந்து நடவடிக்கை எடுக்கல, உத்தரவு மதிக்கல. சோ வில்ஃபுல் நெக்லிஜென்ஸ்ங்கிறத இவருக்கு நேரடியாகவே அவருக்கு தெரிந்த காரணத்தால் தான் இந்த உத்தரவு போட்டிருக்காரு. ஆகவே
நான் வந்து இந்த கடந்த 26/7/2025 அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த மாதிரி SC/ST கோட்ல சிறப்பு நடுவர்களுக்காக ஒரு வகுப்பு எடுக்க சொன்னாங்க. அந்த வகுப்புல அவரும் கலந்துகிட்டாரு பூராமே. அப்ப நான் வந்து இந்த 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 செக்ஷனை பத்தி கொஞ்சம் அதிகமா நான் எடுத்தேன். ஏன்னா இந்த செக்ஷனுக்கு உயிர் கொடுக்கணும். இந்த நாட்டுல வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் உருவாக்கப்பட்டும் கூட, அது வலுப்படுத்தப்பட்டும் கூட இன்றைக்கும் மக்கள் பாதிக்கிறது காரணம் காவல்துறையுடைய மெத்தனமை தான். ஏன்னா காவல்துறையே சாதியமா இருக்கு இடத்துல பூராமே. ஆகவேதான் இந்த 10வது பிரிவு வச்சிருக்காங்க. கூட்டு அபராதம் போடலாம்னு சொல்றாங்க 13ல. அதனால இத பயன்படுத்த வேண்டும் என்று நான் கூட அதை கேட்டுக்கிட்டேன். அவங்க எனக்கு தெரியும் அவர்கள் வந்து ஏற்கனவே கச்சநத்தம் சொல்லுவாங்க தெரியுமில்ல உங்களுக்கு ராமநாதபுரத்துல, சிவகங்கை. ம். கச்சநத்தத்துல வந்து அந்த வன்கொடுமை வழக்குல வந்து விரைந்து முடிக்கிறதுக்காக மிக முயற்சி பண்ணுவது பூராமே. ஆனா ஏனோ காரணத்தினால அவரை அங்கிருந்து மாத்திட்டாங்க. அந்த வழக்கு தண்டிக்கப்படுத்தி பின்னால பூராமே. அதே மாதிரி வந்து மாவட்ட நீதிபதிகள்ல அதிகமா படிக்கக்கூடிய ஒரு நல்ல சிறப்பான ஒரு நீதிபதி அவர் பூராமே. அப்ப எதையுமே போற போக்குல செய்யக்கூடியவரெல்லாம் கிடையாது. ஆகவே இப்ப என்னன்னா சட்டம் என்பது எப்பயுமே ஒரு ஸ்டாட்டிக் கிடையாது. இட்ஸ் a டைனமிக். இயங்கும் தன்மை கொண்டது. அப்படியே தேங்கி நிற்கிற ஒரு ஒரு குட்டை அல்ல நீதி என்பது. அது வந்து வளர்ந்து கொண்டிருக்கிற விஞ்ஞானமான இயல்கள் பூராமே. அதனால இந்த சட்டத்தை வந்து அமல்படுத்துகிற போதுதான் புது புது விஷயங்களா வரும். இப்ப இவரு வந்து இன்னைக்கு செஞ்சிருக்கிற செயல் வந்து ஒரு ஒரு அவருக்கு அந்த காவல்துறைக்கு எந்த விதமான தனிப்பட்ட எதுவும் கிடையாது. ஆனால் இந்த இந்த சிறப்பு சட்டத்தை வந்து அமல்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் திட்டமிட்டு வேண்டுமென்றே வில்ஃபுல் நெக்லெக்ட். அதுக்கு பிரைமா ஃபேசியா நீங்க டிபார்ட்மெண்ட் போகணுமா போகணும், ஜென்ரலா போகணும். ஆனால் இந்த விடயத்துல அப்படி இல்ல. இந்த ஆர்டர் நான் வாங்கி வச்சிருக்கிறேன் போறாமே. அவரு கொடுத்த ஆர்டர் வந்து சிவமோட்டோ ஆர்டர் passed in Guy number 283 of 2025 on the file of the Walajabad police station dated 8/9/2025. அத நேத்து ஆர்டர். இந்த ஆர்டரை படிச்சு பார்க்கும்போது அவருக்கு நேரடியாகவே, ஏன்னா நீதிமன்றமே சில நடவடிக்கை எடுக்கலாம். நீதிமன்றம் ஒருத்தர் கைது செய்ய சொல்லி உத்தரவு போடலாம். நீதிமன்றமே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பண்ணலாம். அந்த பவர்லாம் உண்டு. இப்போ என்ன கேள்வினா, முக்கியமான கேள்வினா, ஒரு நீதிபதி சொன்ன பிறகும் ஒரு டிஎஸ்பி நடவடிக்கை எடுக்கலன்றதுதான் இப்ப பிரச்சனை. அதனால அவர் கைது செய்யப்படுறார். டிஎஸ்பியினுடைய இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் இதை வந்து ஆய்ந்து பார்த்த பிறகுதான் இது வரவேற்கத்தக்க, பாராட்டப்படக்கூடிய, இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய தீர்ப்பாக நான் கருதுறேன். ஒரு மாவட்ட நீதிமன்றத்தை கருத வந்து ஆர்டிகல் 141 வந்து பிரசிடென்ட் எடுத்துக்க மாட்டோம். அது எப்பயுமே வந்து கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்டுக்கு போகணும். கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்ல போய் தீர்ப்பானத்தா அது ஆர்டிகல் 141ல பைண்டிங் பிரசிடென்ட்னு ஆகும். ஆனால் மாவட்ட நீதிமன்றத்தில் தான் இதெல்லாம் செயல்படுத்துறோம். மாவட்ட நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்துடைய ஆன்மா உயிரை வந்து சரியா புரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னா வன்கொடுமை தடுக்கப்பட்டிருக்க முடியும். ஆணவ கொலைகள், இந்த வந்து கோயில் நடக்கக்கூடிய அக்கிரமங்க, தேடுதல் எல்லா விதம் பார்க்கணும். இதுக்கெல்லாம் காரணம் காவல்துறைக்கு தெரியும். முன்கூட்டியே தெரிந்தும் கூட அவன் நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. நீதிமன்றத்தினுடைய மீதான பயம் இல்லையா காவல்துறைக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இங்க எழுது. நீங்க சரியா சொன்னீங்க. காவல்துறையும் சட்டத்தை அமல்படுத்த வேண்டியவர்கள் தான். காவல்துறையாகட்டும், நீதிபதியாகட்டும், வழக்கறிஞராகட்டும், அரசியல் சட்டம் தான் உயர்ந்தது எங்களுக்கெல்லாம். அரசியல் சாசனத்தின் மீது உறுதிமொழி எடுத்திருக்கீங்க நீங்க புறா. அப்ப உங்களுக்கு இருக்க சமூக கடமை, அது இல்லாம கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, மேண்டேட் இது. ஏன்னா அன்டச்சபிலிட்டி ஹஸ் பீன் இராடிகேட்டட். தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 17 இருக்குது. அதை நடைமுறைப்படுத்துவதற்காக உருவானதுதான் வன்கொடுமை தடுப்பு சட்டம். ஆனா சட்டம் ஏட்டளவில் தான் இருக்கிறதே தவிர நடைமுறைகள் இன்னும் செயல்பட துவங்கல. ஏதோ ஒரு கோகுல்ராஜ் கேஸ்ல, ஒரு சங்கர் கௌசல்யா கேஸ்ல, ஒரு வர்ஷப்பிரியா கேஸ்ல, அல்லது கண்ணை முருகேசன் கேஸ்ல தான் தீர்ப்பு வந்துக்கே தவிர இன்னும் நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிற அக்கிரமம் தான் அந்த பரபையினுடைய கொடூரமான கொலை. இன்னும் கோயில்கள்ல வந்து தடை செய்யப்படுவது, தேர் போக மாட்டேங்குது. தேருக்கு அந்த தேர் திருவிழாவில் இப்ப சமீபத்துல பெரம்பலூர்ல தேர் வந்து அம்பேத்கர் நகர் மட்டும் போக மாட்டேங்குது. நீதிபதி வேல்முருகன் வந்து ஒரு கமிஷன் அமைச்சு சர்வே பண்ணி பாக்குறாரு, தேர் போற அளவுக்கு அகலம் இருக்குது. ஆனா பாருங்க, துரதிருஷ்டவசம் பாருங்க, இன்றைக்கு அதே அந்த வழக்குல வேறு ஒரு நீதிபதி வராரு, அங்க தேரோடும் வீதியில தான் போகும்னு சொல்லி க்ளோஸ் பண்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த சட்டத்தினுடைய ஆன்மாவை புரிந்து கொள்ளணும்னா ஆர்டிகல் 17 படிக்கணும், சமத்துவத்தை படிக்கணும். சமத்துவம் வேணும்னா சமூக நீதி வேண்டும், சமூக நீதி வேண்டும்னா இந்த சட்டங்கள் அமல்படுத்தப்பட வேண்டும். அந்த அடிப்படையில வந்து இப்போ கேள்வி என்னன்னா, டிஎஸ்பி சங்கர் நீதிமன்றத்திலையும் சிறைச்சாலை வெளியிலும் நடந்து கொண்டது சரியா அப்படின்றதா கேள்வி. அதுதான் பாக்குறமே. அவர் உத்தரவு போட்டும் கூட காவல்துறை அதிகாரிகளும் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணங்காட்டி தான் அவர் தப்பிச்சு போறது முயற்சி பண்ணிருக்காரு. அப்புறம் கேட்டா கழிவறைக்கு போயிருந்தேன்னு சொல்றாரு. உத்தரவை வந்து அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருக்கும் உண்டு.
நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சா அதை அமல்படுத்தியே தீரணும். அப்ப அமல்படுத்தி அவர் மேல சொன்னதுக்கு அப்புறமேலும் அவர் வந்து திடீர்னு காணாம போனதுக்காங்கிறது இப்போ ஊடகத்துல பூரா வந்துருச்சு போறாமே. அவர் போறது, ம். மீண்டும் அவர் கொண்டாடுறது, நீதிமன்றத்துல இந்த சிறைச்சாலை வாயில் வரைக்கும் கொண்டு போய் விட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு போறாமே. ஆகவே நடந்தது ஒரு தன்னுடைய டிஎஸ்பி பண்ணிட்டாங்களா அப்படின்னு தான் பார்த்தானே தவிர, நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு நீ மதிக்க வேண்டிய கடமையா இருக்கு. ஒவ்வொரு காவலருக்கும் உண்டு. அங்க நடக்கல. அதனால தான் அவர் சொல்லிருக்காரு, காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் இது பொருந்தும்னு சொல்லிருக்காரு போறாமே. ஆகவே இந்த ம். தீர்ப்பு வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. ஆனா அதுக்காக வந்து எல்லா இடத்துலயும் செய்ய முடியாது. பொதுவா ஒரு குற்றச்சாட்டு வந்துன்னா, அத வந்து ஒரு அவருடைய நெக்லெக்ட் ஆஃப் டியூட்டிக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்குயரி பண்ணி தான் பண்ணணும். அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு குடுத்திருக்காங்க. ஓகே சார். 2024ஆம் இப்போ ஆண்டு இப்போ எம்.எம். இதுல சுந்தரேசன். ஒரு கேள்வி இருக்கு சார். ஏன்னா, அந்த முருகேசனுடைய மருமகன் வந்து லோகேஷ். அவர் வந்து நீதிபதியினுடைய பிஎஸ்ஓவா இருக்காரு. அவர் ஒரு காவல்துறை அதிகாரி. இப்போ ஒரு ம். காவல்துறை அதிகாரி மேலயும் ஒரு வழக்கு வருதுன்னா, இன்னொரு காவல்துறை அதிகாரி எப்படி நடவடிக்கை எடுப்பார்ன்றது தான் இங்க கேள்வி. யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னால யாராகணும்? சட்டத்துக்கு முன்னால ம். வந்து அதாவது இப்போ பப்ளிக் சர்வீஸ்க்கு பாதுகாப்பு இருக்குது. பழைய 197 இப்ப வந்து விஎன்எஸ்எஸ்ல 218. நீங்க ஒரு காவல்துறை அதிகாரி தன்னுடைய கடமையாற்றுகிற போது, இன் டிஸ்சார்ஜிங் த பப்ளிக் டியூட்டி ஒரு தப்பு செஞ்சான்னா, நீ உடனே கேஸ் போட முடியாது. அதுக்கு நீங்க சாங்ஷன் வாங்கணும். பப்ளிக் சர்வன்ட்க்கு. கவர்ன்மென்ட் சர்வன்ட், பப்ளிக் சர்வன்ட் 2 கேட்டகரி இருக்காங்க. சம்பளம் வாங்கக்கூடியவங்க எல்லாம் கவர்ன்மென்ட் சர்வன்ட். ஒரு ஒரு பொறுப்பை வைக்கக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் அரசாங்க பொறுப்புல பப்ளிக் சர்வன்ட் வந்துறாங்க. இவர்கள எப்படி இவங்க மேல போடணும்னா, இவர்கள் கடமையாற்றுவதில தவறு செய்யல. அவர் செய்கிற செய்கையே சட்டவிரோதமானதுன்னு வச்சுங்க. அப்ப சாங்ஷன் தேவையில்ல. அதனால ஒருத்தர் வந்து அ நீங்க வந்து ஸ்டேஷனுக்குள்ள வந்தீங்கன்னா, 4 அப்பு அப்புன்னு வச்சுங்க. அதான் பேசாங்கிறதுக்காக. அது தப்பு அது. அது சட்டவிரோதமானது. மனித உரிமை மீறல் அது. அதுக்கு ஒரு சாங்ஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்க கடமை டிஸ்சார்ஜிங் த பப்ளிக் டியூட்டி. அவர் ஏதாவது எனி எ எக்ஸஸ் ஹஸ் பீன் கமிட்டட் ஃபார் விச் ஒன்லி வி ஹேவ் டூ கெட் எ சாங்ஷன். அது இல்லன்னா தேவையில்ல. அது நெறைய தீர்ப்பு அடங்கி இருக்குது. இப்போ ரீசென்ட்டா கூட தீர்ப்பு வந்திருக்குது. ஒரு வந்து வழக்குல வந்து ஜோடிக்கிறாங்க. ஃபோர்ஜரி பண்றாங்க. ஃபோர்ஜரி பண்ற வேலைய ஒரு போலீஸ்காரர் செஞ்சார்ன்னா, அதுக்கு ஒரு பர்மிஷன் தேவையில்ல. அந்த மாரி நெறைய தீர்ப்பு இருக்கு போறாங்க. ஆகவே இது ஒரு குறிப்பா வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. ஓகே. குறிப்பா சொல்லணும்னா சார், அ. ஒரு நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வழங்கியாச்சு. அவர கைது செஞ்சு உடனடியா வந்து சிறையில அடைக்கணும்ன்றது தான் ப்ரொசீஜன்சி. அப்படி கொண்டு போறக்கூடிய ஒரு நபர் பாதி வழியிலே தப்பி சென்றார்ன்னா, அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணும்ன்றது ஒரு உங்களுக்கு ஒரு சட்டம் தெரியும் இல்லீங்களா? இப்ப சட்டம் இப்போ இருக்குது. ஒரு தப்பிச்சு நபர் போனா தப்பிச்சு அது பெரிய போடுறாரு. சட்டம் இருக்கு. இத வந்து நான் வந்து பாத்ரூம் போனேன்னு சொன்னா ஒத்துப்பாங்களா யாருன்னா? அதுவே போதும். அதாவது அத அத ஒத்துக்கிட்டு போணும். இப்போ உங்களுக்கு ஏற்கனவே ஜஸ்டிஸ் வேல்முருகன் வந்து உத்தரவு போட்டாரு. உங்களுக்கு தெரியும் ஜெயராமன் மேல. தப்பிச்சு ம். தப்பிட்டாரு அவரு. அத ஒத்துக்கிட்டு தான் போனாரு. உச்சநீதிமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் அது வேறையாச்சு. இது என்னன்னா ஒரு ஒரு உயர் அதிகாரியே பண்றாங்களா? அப்படிங்கிறதுனால வரக்கூடிய இது, சட்டத்தின் முன்னால யாரா இருந்தாலும் சமம் தான் அது. ஹூவர் இட் மே பி. நோபடி இஸ் அபோவ் த லா. லா இஸ் சுப்ரீம்ங்கிறது தான் வந்து. சட்டம் தான் மேலானது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் தான். சினிமா படத்துல காட்டுற மாரி ஒரு வீடியோ காட்சிகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ம். தன்னுடைய டிஎஸ்பி வாகனத்துல கதவ கூட சாத்தாம ஹாரன், சைரன்லாம் போட்டுட்டு வேகமா போயிட்டு ஒரு மாஸ் காட்டுறதெல்லாம் அது எப்படி நீங்க ஏத்துப்பீங்க? எப்படி நீங்க என்ன சொல்ல வர்றீங்க இதுல? அதெல்லாம் தனி மனித சாகசம். அதெல்லாம் வந்து சினிமாவுக்கு வேணா உதவும். சினிமாவுல ம். உதவும். ஒரு டிஎஸ்பி நடைமுறையில வந்து சட்டத்த மீறி பண்ணியிருக்காரு. அதான் சொல்றேன். அதெல்லாம் சினிமா கதாநாயகிகள் பண்ணலாமே தவிர, நடைமுறை ம். சாத்தியம்லாம் கிடையாது. அரெஸ்ட் பண்றதுக்குன்னு சில சட்டம் இருக்குது இப்ப. அருணேஷ்குமார் கேஸுக்கு அப்புறமேலு, நக்கீரன் கோபால் அவர் கைது பண்ணதுக்கு அப்புறமேலு, ஆனந்த் வெங்கடேஷ் அடுத்தலாம் ஜட்ஜ்மென்ட் இருக்குது. 7 ஆண்டுகள் தண்டிக்கக்கூடிய குற்றமாக இருந்தா, நோட்டீஸ் குடுத்து தான் அவர விசாரிக்கணும்னு போட்டிருக்குது. அதிலேயும் கூட பாலியல் வழக்குகளுக்கு விதிவிலக்கு உண்டு எப்பயுமே. அதனால அரஸ்ட் என்பது வந்து எப்பயுமே ஒருத்த ஒருத்த ஒரு தனி மனிதனுடைய உரிமையை மீறக்கூடியது. அவனுடைய ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கு பாருங்க. லிபர்ட்டி ஆஃப் எ பெர்சன். அதனால அது தனி. அரஸ்ட் என்பது எல்லா இடத்திலும் தேவையில்ல. ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரி மீறுகிற போது அதுல என்ன இருக்குது? முன்னுதாரணமா இருக்க வேண்டிய காவல்துறை அதிகாரி அப்படி பண்ணா சட்டத்தை நீ ஒத்துக்கிட்டு வந்து நீ நிரூபிச்சு காமிக்கணும் எப்பயுமே. அதை விட்டு தப்பிச்சு போக பார்த்தோம்னா அது காமன் மேனுக்கு உங்களுக்கு ஒத்து வராது. நீங்க வந்து முன்னுதாரணமாக இருக்க வேண்டியவர். அவர் காமிச்சுக்கிற தப்பு இருந்ததுன்னா இல்ல இல்ல நான் நடவடிக்கை எடுக்க காரணம் பாருங்க. ஊரை விட்டு வெளியேற்ற வேண்டிய நபர்களை நீங்க வந்து வெளியேத்தல. அவங்க மேலே பொய் கேஸ் போட்டிருக்கீங்க. இத்தனையும் இருக்கு பொறாமை. அது எல்லாம் அவர் பார்க்கிறாரு. பார்த்துட்டு தான் வில்ஃபுல் நெக்லிஜென்ஸ்ங்கிறது அவருக்கே தெரிந்த காரணத்தால தான் அந்த மாரி உத்தரவு போட்டிருக்காரு. ஆனா இது வந்து எல்லா இடத்துக்கும் பொருத்த முடியாது. பொதுவாக வந்து 4வது பிரிவின் பிரகாரம் டிபார்ட்மெண்டல் என்குயரிக்கு ஆர்டர் பண்ணி, அந்த 6 மாசத்துக்குள்ள ஃபைண்டிங்ஸ வாங்கி தான் அவர் கேஸ் போடணும்.
அதுலயும் கூட வந்து இந்த வழக்குடைய விடயம் என்பது வந்து பொறுமை என்பது வித்தியாசமான ஒன்றாக நான் பார்க்கிறேன். எங்களுடைய டிஎஸ்பியை நீங்க கைது செய்யறீங்க. எங்க டிஎஸ்பி நீங்க இந்த மாதிரி இது பண்றீங்க, அது பண்றீங்கன்னா, இருக்கிற சக காவலர்கள் வந்து அங்க சப்போர்ட்டுக்கு வராங்க. இது ஆமா. போன்ற ஒரு நடவடிக்கைய வந்து மத்த காவலர்கள் முன்னுதாரணமா எடுத்துக்கொண்டு நடந்தார்கள்னா, சட்டம் ம். ஒழுங்கு சீர்படுமா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது இதுக்கு துணை போறது, அதாவது சட்டவிரோத செயலுக்கு துணை போறான்னா, இட்ஸ் கால்ட் அபட்மென்ட். இதுக்கு பேரு அபட்மென்ட். நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். 29/7/1997 ஆண்டு தான் கோவையில வந்து கோவை செல்வராஜ்ங்கிற போலீஸ்காரர் கொலை செய்யப்பட்டாரு. அல்லுமா கார்ல கொலை செய்யப்பட்டதாக கூட்டப்பட்டது. அந்த வழக்கு தான் வந்து பாப்லாஸ் கேஸ்க்கே பேஸ் ஆனது. ஒரு காவலர் கொல்லப்பட்டார்கள். அது நான் நியாயப்படுத்தல மாட்டோம் வந்து. யார் தவறு செய்தாலும் சட்டப்படி குற்றம் தான். ஒரு காவலர் வந்து கொல்லப்பட்ட செய்தி கேட்டதுக்கு அப்புறமேலு அந்த 30 அடுத்த நாள் 1ஆம் தேதி இந்த 2 நாட்களிலுமே கோயம்புத்தூர்ல காவல்துறை சார்ந்தவர்களே துப்பாக்கியோட வெளியே வந்து இங்க இருக்கக்கூடிய சில சமூக விரோதிகளோட சேர்ந்து அந்த ஊர்ல நடத்தின அட்டூழியம் இருப்பாருங்க. அதுலதான் 18 பேர் கொல்லப்பட்டார்கள். இஸ்லாமிய மக்களுடைய பல உடைமைகள் போனா கொள்ளையடிக்கப்பட்டுச்சு போலாம். அதுல 18 பேர் கொல்லப்பட்டதுடைய தொடர்ச்சி தான் அந்த 14/2/98 நடந்துக்கிற பாம் பிளாஸ்ட். நான் என்ன சொல்றேன், அந்த சமயத்துல வந்து அந்த காவல்துறையுடைய அட்டகாசத்துக்கு நீ வழிவகுக்காம காவலர் செல்வராஜ் கொலை செய்யப்பட்டத முறையா விசாரிச்சிருந்தாங்கன்னா, அந்த பாம் பிளாஸ்ட் கேஸ் நடந்திருக்காது. சோ காவல்துறை காக்கி சட்டை போட்டாங்கன்னா என்ன வேணா செய்யலாமா? காக்கி சட்டை போட்டனாலேயே நம்ம முதல்வர் கருணாநிதி அவர்கள வந்து அந்த கட்டத்துல தூக்கிட்டு போனாங்க. நாம ஏத்துக்குமா நம்ப? ஒரு புதியவரு, ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருந்தவரு, அவர் போட்ட எல்லாத்தையும் போற்றக்கூடிய ஒரு சிறந்த முதலமைச்சர். அப்பேற்பட்ட ஆள வந்து ஜெயலலிதா பேர்ல தூக்கிட்டு போனது கண்டிக்கலையா? வி.ஆர். கிருஷ்ணன் சொன்னாரு அப்ப. இந்த மாதிரி இது விஷயத்துக்கு வந்து நீதிமன்றம் தானாக முன் வந்து அவரை விட்டுருன்னு சொன்னாங்களே வந்து. அதனால யாராக இருந்தாலும் சரி, நீதிபதியாகவே இருந்தாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி, வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, சட்டத்தை வேண்டுமென்றே திட்டமிட்டே அவர் மீறினான்னு சொன்னா, அது தடுக்கப்பட வேண்டும். தடுக்க வேண்டிய பொறுப்பில் வந்து காவல்துறையும் உண்டு, நீதிமன்றம் உண்டு. இப்ப இந்த குறிப்பா இந்த லோகேஷ் வந்து அவரு நீதிபதி செம்மலுடைய பிஎஸ்ஓன்னு சொல்லப்படுகிறது. இவர் வந்து சூமோட்டோவா ஒரு வழக்கு எடுத்திருக்காரு இந்த வழக்க. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது வந்து அதனுடைய தொன்மையில பூரா நான் வந்து ஆய்ந்து பார்க்கணும். ஏன்னா, செய்தியில அந்த இதெல்லாம் ஆர்டர் காப்பிலாம் வாங்கிட்டு தான் பேசுறேன் இப்ப எல்லாமே. அந்த பின்னணிய ம், பூரா நான் ஆய்ந்து பார்க்கணும். யார் ஒருவரும் குடுக்கலாம்ல்ல. ஆனா, ம், தன் கீழ பணியாற்றக்கூடியவரா இருந்தா, அந்த வழக்க அவர் நடத்தக்கூடாது எப்பயுமே. தன் கீழ ம். பணியாற்றக்கூடிய ஒருத்தர் புகார் கொடுத்ததா இருந்தா, சட்டப்படி அவர் என்ன செய்யணும்? தன் கீழ வேலை பார்க்கிறாருன்னு சொன்னா, அத வந்து வேற ஒரு நீதிமன்றத்துக்கு தான் அனுப்பணும் போலாமே. அந்த விவரத்த பூரா நான் வந்து ஆய்ந்து பார்த்துட்டு நான் பேசுறேன். ஓகே சார். பல்வேறு விஷயங்கள இந்த சட்டத்த பத்தியும், குறிப்பா அந்த வன்கொடுமை சட்டத்த எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், காவல்துறை எப்படி கையாளணும் அப்படின்ற விஷயத்த மிக தெளிவாக எங்க நியூஸ் டுடே தமிழுக்கு தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார். மற்றும் ஒரு விவாதத்துல, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம். நேயர்களே, இது போன்ற நல்ல வீடியோக்கள தொடர்ந்து நாங்கள் தர இருக்கிறோம். எங்களது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க வீடியோக்கள தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம் சார்.